ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் நம்ம பிரதம மந்திரியையும் நிதியமைச்சரையும் இந்தியாவோட நிதியமைச்சரையும் சந்திக்க போயிருந்தாங்க. ஸோ அதில் நம்ம பிரதம மந்திரிகிட்ட 4 கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. முதல் கோரிக்கை அந்த மேகதாது அந்த அணையோட கட்டுறதை ஸ்டாப் பண்ணணும். ஏன்னா அது நம்மளுக்கு ஆல்ரெடி சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் ஆகிட்டுருக்கு. இந்த சுச்சுவேஷனில் அவங்க பூமி பூஜை போட போகிறோம் அப்படின்னு சொன்னதுனால அந்த ஒரு ரெக்வெஸ்ட் வச்சுருக்காங்க. தென் ரெண்டாவதாக ஒரு மாநிலத்தில் அமைச்சரவை பதவியேற்போ இல்லை இந்த மாதிரி அரசு சம்மந்தப்பட்ட விழாக்கள்லையும் அந்த மாநிலத்துக்குண்டான வாழ்த்து பாடலை தான் முதல்ல வைக்கணும். அதாவது நம்மளுக்கு தமிழ் நம்ம மாநில மொழி, ஸோ அப்போ தமிழ்த்தாய் வாழ்த்து முதல்ல வைக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையும் போட்டிருக்காங்க. ஸோ மூணாவதாக சிஏபிஎஸ் அந்த ஆய்வகம் தமிழகத்தில் வரணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த சிஏபிஎஸ் என்னங்கிறத அடுத்த வீடியோஸில் பார்ப்போம். தென் நான்காவதாக நம்மளோட மீனவர்கள் இலங்கை கடற்படையால் பிடிக்கப்பட்டாங்க இல்லையா, அந்த மீனவர்களையும் அவங்களோட படகுகளையும் மீட்டு தரணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சுருக்காங்க. இந்த 4 கோரிக்கைகளும் சீக்கிரம் நிறைவேற்றப்படும் அப்படிங்கிறத நம்புவோம். எனக்கு தெரிஞ்சு இந்த ஆட்சியில் கொஞ்சம் அவங்களோட ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்ருக்காங்க. நான் மீண்டும் சொல்கிறது ஒரே விஷயம்தான், டைம் கொடுங்க. நம்ம கடந்த 5 ஆண்டுகளாக அமைதியாக இருந்த அனைத்து சேனல்களுக்கும், அனைத்து யூடியூபர்ஸ்களுக்கும், அனைத்து நியூஸில் வேலை பார்க்குறவங்களுக்கும் திடீர்னு உயிர் வந்திருக்கு. ரொம்பவே சந்தோஷமான விஷயம். ஆனால் டைம் கொடுங்க. உங்களை அதே 4.5 வருஷம் மாதிரியே அமைதியாக இருக்க சொல்லி நாங்கள் சொல்லலை. கொஞ்சம் பொறுமையாக இருங்கன்னு தான் சொல்கிறோம். பார்ப்போம் அடுத்தடுத்த அப்டேட்ஸில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.